அண்ட் திஸ் வீடியோஸ் ஃபார் ஆல் அன்பான ஃபேன்ஸ். வேறு யாரும் இல்லை, சூர்யா சார் ஃபேன்ஸ் தான். இந்த படம் வந்து 22 வருஷம் ஆகுதான். என்னங்க 22 வருஷம்னு சொல்கிறீங்க, அப்படியா இருக்குது அப்படின்னா, ஆமாங்க. இந்த படம் வந்து போலீஸ் ஜானரில் அந்த க்ரைம் த்ரில்லரு அதை டிஃப்ரெண்ட்டாக காட்டின படம் அப்படின்னு சொல்லலாம். வேற ஒன்றும் இல்லை, நம்ம கௌதம் மேனன் சூர்யா இவங்க 2 பேரும் பண்ண காக்கா காக்க படம். அந்த படம் வந்து 22 வருஷம் ஆகுது. இந்த படத்தை பற்றி பேசணும்னா தமிழ் சினிமாவில் ஒரு கதையை இப்படி சொல்ல முடியுமா? ஓகே, ஒரு நரேஷன் இப்படி இருக்குமா? ஏன் நம்ம கௌதம் மேனனை பற்றி அவ்வளோ பெருமையாக சொன்னாலும் முதல்ல அவரோட வேல்யூபிளான ஒரு ஸ்க்ரீன் பிளே காட்டினது இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து அவர்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி யார் யார் இதில் நடிக்க வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1 அஜித்துக்கு இந்த படம் கதை போயிருக்கு. அவர் ஒரு சில காரணத்தினால வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது மாதவன் அந்த டைமில் கொஞ்சம் பீக்கில் இருந்தார். ஆனால் அவரும் வந்து இல்லை, ஒரு போலீஸ் ஸ்டோரி நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேணாம் ரிஜெக்ட் பண்ண படம். அப்புறம் விக்ரம், அவர் வந்து 2003 தில்லு தூளு சாமி அந்த படம்லாம் வரும்போது அதோட இந்த படமும் வர மாதிரி இருந்தது. ஓகே, நான் சாமின்ற ஒரு படம் பண்ணிட்டேன், அதனால் திருப்பி இன்னொரு காப் ஸ்டோரியா, ஸோ என்னால் முடியாது, ஒரு பல ஹீரோக்கள் போயிட்டு வேணாம் அப்படின்னு சொன்ன ஒரு படம். அதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜய்க்கு இந்த படத்தோட கதையை சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அவர் சரியாக சொல்லவே இல்லை. ஏன்னா கிளைமேக்ஸ் என்னன்றது முடிவு பண்ணாமலே போயிட்டு விஜய் கிட்ட சொன்னனால நம்ம விஜயும் ஓகே, எனக்கு வந்து ஒரு பவுண்டு ஸ்கிரிப்ட் வேணும், அது இருந்தால் அந்த கதை எனக்கு ஓகே இருந்தால் நான் வந்து இந்த படத்தை பண்ணுறேன், இல்லைன்னா எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தை ஜோதிகா கிட்ட நரேட் பண்ணி நீங்கள் சூர்யா சார் கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, சூர்யா கிட்ட கேட்கும் போதும் ஏங்க நான் இந்த மாதிரி ஜானர் நான் பண்ணதே இல்லைங்க, நான் பண்ணாத நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி அவரே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி இல்லை இதை நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி சூர்யாவே சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் ஜோதிகாவும் போயிட்டு கன்வின்ஸ் பண்ணி இல்லை இது நீ பண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி சொன்னதுனால தான் இந்த மாஸ்டர் பீஸு இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்தில் சூர்யாவை பற்றி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி வந்த படங்களாக இருக்கட்டும், அப்புறம் பிதாமகன் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் பேரழகன் மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு நடுவில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டோரி அதுவும் சூர்யா வச்சு அப்படின்னு சொல்லும்போது டோட்டல் மார்க்கெட்டே வந்து என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம கௌதம் மேனனும் ஒரு கமலஹாசன் ஃபேனு தெரியும். அந்த கமலஹாசன் ஃபேன் பாய் மூமெண்ட் எங்கே அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வந்து காக்கா காக்க படத்தில் சொல்லலாம். நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயமே தெரியல, டிபார்ட்மெண்ட்டில் எங்களை இளங்கன்றுன்னு சொன்னாங்க. We were the untouchables. ஏன்னா நீங்கள் அந்த முறுக்கு மீசியாக இருக்கட்டும், சத்யா படத்தில் மாதிரி அப்பப்போ அந்த மீசியை முறுக்கிறதா இருக்கட்டும், அந்த கடாயை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த இன்ஃப்ளூயன்ஸு இந்த இன்ஸ்பிரேஷனு அதிகமாக இந்த படத்தில் இருக்கும். ஏன்னா ரஜினி சாரே ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், நான் இதுக்கு முன்னாடி வந்து நந்தா படம் பார்த்தேன், அதில் வந்து ஒரு பர்ஃபார்மராக சூர்யா ஜெயிச்சிட்டாரு, ஆனால் அவர் முதல் படம் பண்ணும்போது அவருக்கு ஒழுங்காக நடிக்க வரல, டைலாக் சொல்ல வரல, ஒரு டான்ஸ் ஆட வரல அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. ஆனால் காக்க காக்க படம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே, ஒரு போலீஸுக்கு ஆப்டான, ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சாராக இருக்கட்டும், அர்ஜுனா இருக்கட்டும், ஒரு போலீஸ்னா இவங்க தாண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது தாண்டி வந்து ஒரு பாடி லாங்குவேஜ்லேயே வந்து ஒரு போலீஸ் இப்படி தான் இருப்பாங்க, ஒரு போலீஸோட கம்பீரம் என்ன, அவங்களோட வாழ்க்கை என்ன, அவங்க எப்படி இந்த என்கவுண்டர்ஸ் இதெல்லாம் எப்படி போடுவாங்கன்றது இந்த படத்தில் கொஞ்சம் லைவாகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சூர்யா அவரோட பாடி லாங்குவேஜ்லேயும் சரி, அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லையும் சரி, ஒரு ஐபிஎஸ் இப்படி தான் இருக்கணுன்றத காமிச்சாங்க. நிறைய பேர் அந்த டைம் லைனில், அதாவது இந்த 2003 அந்த மாதிரி சமயத்தில் இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் வந்து ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஏன்னா இந்த கேரக்டர் எங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்களா, இதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த படம் மிச்ச படங்களோட ஏன் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் எடுத்தாலே தெரியும், ஒரு ஹீரோ ஒரு ப்ரோட்டகனிஸ்ட்டு அவரை சுட்டு தள்ளுவாங்க, வில்லன்லாம் சேர்ந்து அவங்கள சுடுவாங்க, ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அவரும் ஒரு ஜன்னல்லேருந்து அப்படியே சுற்றிக்கிட்டு போயிட்டு வெளியில் விழுவார். வெளியில் விழுந்ததுக்கப்புறம் அங்கேருந்து நரேஷன் வரும், என் பேர் அன்பு செல்வன் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் சீனி எந்த ஒரு ஹீரோக்கும், அது எந்த ஒரு படத்துக்கும் இந்த மாதிரி கொடுத்ததே இல்லை. அன்பு செல்வன் ஏன் வந்து ஸ்பெஷல்னா, இப்போ அவர் நடித்த படங்களில் ஒரு 10-15 எடுத்து நம்ம வெளில வச்சாலும் அந்த லிஸ்ட்டில் வந்து அன்பு செல்வன்னு இருக்கும். அப்படியே அந்த படத்தில் மேலேருந்து அப்படியே உருண்டு வருவார். அப்படியே சைடு கட்டில் நம்ம ஆண்டனி சார், கௌதம் மேனன், இவங்க 2 பேருமே வந்து வாய்ஸ் ஓவரில் நரேஷன் கொடுக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது படம் இந்த படம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி மின்னலே பண்ணார், மின்னலைக்கு அப்புறம் தான் காக்கா காக்கா ஆச்சு. அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வருஷங்கள் டிஃப்ரெண்ட் இருந்தது. அப்படியே கட்டில் கூட சரி, அவர் உருண்டு வருவார், மேட்ச் கட்டில் அங்கேருந்து எஞ்சி உயிரின் உயிரின் பாட்டு ஓடும். ஸோ இந்த மாதிரி மேஜிக்கல் மூமெண்ட்ஸ்லாம் வந்து காக்கா காக்கா படத்தில் வந்து ஹைலைட்டாக இருந்தது. அதனால தான் இந்த படம் ஸ்டாண்டலோனா ஒரு சூப்பர் குட் ஃபிலிமாகவே இருந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் இது ஒரு லவ் படமா இல்லை ஆக்ஷன் படமாக கேட்டால் நம்மளுக்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அந்த மாதிரி லவ்வும் சரி ஆக்ஷனும் சரி ரெண்டுத்தையும் வந்து கரெக்டாக மிக்சிங் பண்ணியிருப்பார் நம்ம கௌதம் மேனன். ப்ளஸ் இந்த படத்தோட
ரொம்ப பெரிய ப்ளஸ்னா ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கு. அது அந்த பாட்டு வச்ச பிளேஸ்மெண்ட் இடங்கள்லாம் பாருங்கள், அதெல்லாமே கொஞ்சம் ரசிக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான், மேலேருந்து அப்படியே உருண்டு வருவார், அப்படியே மேட்ச் கட்டில் பார்த்தா வெளியில் இருந்துச்சு உயிரின் உயிரே அப்படின்னு பாட்டு வரும். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள்லாம் அதை போட்டு கலாய்க்கவும் செஞ்சாங்க. அந்த மாதிரி அது ஒரு ஐகானிக் சாங் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு வரும்போது ஒரு ஊரில் அழகே ஒரு வாய் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இப்போ வரைக்கும் வந்து நம்ம ஏரியாவில் இருக்க பொண்ணுங்க அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், அவங்க பர்த்டேவாக இருக்கட்டும், அவங்களுக்கே ஏதோ அந்த பாட்டு அவங்களுக்கே எழுதுன மாதிரி நினச்சி ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாங்க. அந்தளவுக்கு இந்த பாட்டும் ஒரு ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அதுக்கப்புறம் டேட் பண்ணலாமா, இப்போ நம்ம காலத்தில் அது டேட்டுன்னு சொல்கிறோம், ஆனால் அவங்க இதில் பழகலாமா அப்படின்னு ஜோதிகா கேட்கும் போது என்னை கொஞ்சம் மாற்று என் நெஞ்சில் ஒன்று விட்டுரு அப்படின்ற மாதிரி இருக்கும். தாமரையோட லிரிக்ஸு அது கூட சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. பல வருஷமாக ஐட்டம் சாங்ஸ் அப்படின்னா அந்த பழைய பிரபாகரன் படத்தில், கேப்டன் பிரபாகரன் படத்தில் ரம்யா கிருஷ்ணன் ஆடி பார்த்துப்போம். ரொம்ப 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 தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு பஞ்சதந்திர மாதிரி படத்தில் வந்து பஜன் பஜன் பாட்டாக இருக்கட்டும், அந்த இதில் வந்து ரம்யா கிருஷ்ணன் பாடின பாட்டு தான் தூது வருமா, அதுவும் நல்லா இருந்தது. அது மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் நைட் அப்போ ஒன்றா இரண்டா ஆசைகள் அப்படின்ற பாட்டாக இருக்கட்டும், ஹாரிஸ் ஜெயராஜோட ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாடல்களும் ப்ளஸ் இந்த படத்தோட பிஜிஎம்மும் வந்து அந்தளவுக்கு ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சூர்யா ஜோதிகா இவங்களோட ரொமான்ஸ் போர்ஷனாக இருக்கட்டும், ஒரு அவங்க போலீஸுன்றது தெரியாமல் ஒரு டீச்சர் வந்து அவங்ககிட்ட பழகிறதா இருக்கட்டும், ப்ளஸ் வந்து ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை, அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்க, போலீஸ் தானே நீங்கள் ஹெல்ப் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ வரைக்கும் ஐகானிக் சீன். நீங்கள் நிறைய செலிப்ரிட்டி எடுத்து காக்கா காக்கா படத்தை பற்றி சொல்லணும்னா அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிற சீன் என்னென்னா அந்த ஆசிட் சீன் தான். நம்மளுக்கே வந்து தேட்டரில் பார்க்கும் போதோ, இல்லை நான்லாம் தேட்டரில் பார்க்கல, ஏன்னா அப்போலாம் நான் இது பண்ணும்போது சின்ன பையன், 5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், நான் பார்க்கல. பட்டு சிடி அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்தது. ஆனால் தேட்டரில் பார்த்தவங்க அவங்க அவ்வளோ அந்த ஆசிட் சீனுக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சீன்ஸ்லாம் பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக மூஞ்சில் ஆசிட் நினச்சி அடிக்கும். சரி, ஜோதிகா வந்து கேட்பாங்க, என்ன நீங்கள் அசால்ட்டாக போயிட்டு நின்ட்டீங்க, அதனால் அது வந்து எனக்கு தண்ணின்றது தெரியும் அப்படின்னா, ஒருவேளை ஆசிடாக இருந்தேன் அப்படின்னா, ஒருவேளை ஆசிடாக இருந்தேன்னா ஒருவேளை அப்படியே மூஞ்சி போயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருப்பார். மணிரத்னம் டைரக்டர் இவர் காட்டின லவ் ஒரு டெம்ப்ளேட்ல இருந்ததுன்னா, இந்த படத்துலேருந்து தான் கௌதம் மேனனோட லவ் டெம்ப்ளேட்னு ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. ஜோதிகா சூர்யா அவங்க பேசுகிற சீனாக இருக்கட்டும், அந்த காதல் ஊடல் எல்லாத்தையும் கன்வே பண்ணுற விதம், என்ன நான் கொஞ்சம் கொழுக்கு முழுக்குன்னு இருப்பேன், ராத்திரி ஆச்சுன்னா நானே மெத்த மாதிரி ஆயிடுவேன் அப்படின்றதா இருக்கட்டும், அவங்க அதை சொல்லும் போது சூர்யா சிரிக்கிற விதமாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நல்ல பீப்புளோட கனெக்ட் ஆச்சு. ப்ளஸ் இந்த படத்தோட இன்ட்ரோ பிளாக், இப்போ நம்ம வந்து துப்பாக்கி படம் பார்த்துருப்போம். துப்பாக்கி படத்தில் வந்து வில்லன் ஃபோன் பண்ணி, டேய் நான் வந்து இது பண்ண போகிறேன்டா, நான் என்ன எங்கள் ஆளுங்களை கொண்டலடா, நான் வீடு தேடி வரேன்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம தளபதி ஐம் வெயிட்டிங் அப்படின்னு போட்டுருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அது முன்னாடியே நம்ம கௌதம் மேனன் பண்ணியிருப்பார். வில்லன் வந்து ஃபோன் பண்ணி சேலஞ்ச் பண்ணுவார், உன் கூட இருக்க எல்லாத்தையும் நான் போட்டு தள்ளுறேன்டா அப்படின்னு சொல்லும்போது இவர் எதுவும் பேசாமல் அப்படியே ஃபோனை வைக்க மாதிரியும். அப்போ கேட்பாங்க, ஜோதிகா கேட்பாங்க, என்ன எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இன்டர்வல் கார்டு வரும். ஸோ துப்பாக்கி படத்தில் அது கூஸ்பம் சீனாக பண்ணதுக்கு முன்னாடியே நம்ம கௌதம் மேனன் ரொம்ப சட்டிலாக சிம்பிளாக அதை பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்தோட இன்ட்ரோ பிளாக்கும் அப்படி தான் இருக்கும். இந்த படத்தோட கதையை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும்னா, ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் கிரைம் பிரான்ச்சுக்கு இது பண்ணியிருப்பாங்க. ஊருக்குள்ளே மகாராஷ்டிராந்து வந்த ஒரு கொலைகார கும்பல் கிட்னாப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஆர்கன் த்ரெட்னிங் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுறாங்க. ஸோ இவங்களை வந்து கையங்கலமாக பிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோ இவங்கெல்லாம் பிடிச்சி என்ன பண்ண போகிறோம், நாட்டுக்கு ரொம்ப கேடு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை என்கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும். இப்போ வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை கலாய்க்கும் போது நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயணம் என்னன்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு 4 பேர் இதுதான் அவங்க டீமு, அவங்க வந்து என்ன என்கவுண்டர் பண்ணுறாங்க அப்படின்றது இருக்கிறோம். இந்த படத்தில் ஸ்பெஷலாக சொன்னால் ஜீவன் அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அவர் ஜீவன் என்ன தான் நடிச்சிருந்தாலும் அதுக்கு வாய்ஸ் கொடுத்தது யார், நம்ம கௌதம் மேனன் தான். அவரோட வாய்ஸும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிருக்கும். ஸோ இந்த படத்தோட கதையா அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு வில்லன் அவரோட பேர் சேது வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த சென்னைக்கு வராங்க, அவங்கள என்கவுண்டர் பண்ணும். இது வரைக்கும் வந்த படங்களில் இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக சொல்லணும்னா, ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு என்கவுண்டர் சீன் இருக்கும். அவங்களோட அண்ணனை போட்டு தள்ளும்போது ஜீவன் அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. இதை அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் அப்படி மாற்றி பாருங்களா, புதுப்பேட்டையில் இதே மாதிரி தான் இருக்கும். தனுஷை போட்டு அடிக்கும்போது எல்லாருமே வந்து அப்படின்னு சொல்லும்போது இந்த சைட்லேருந்து எட்டி பார்க்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட் தான் இந்த படத்துல வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு அண்ணனை கொன்னதுக்காக பழி தீக்கணும்னு நினைக்கிற ஒரு வில்லனோட கதையாக தான் ஜீவன் கேரக்டர் வந்து எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி ஜீவன் ஒரு 4-5 படம் நல்லா கொடுத்ததுக்கப்புறம் மனுஷன் எங்கடா ஆளே காணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் இந்த படம் தரமாகவே இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா கேரக்டராக மறைந்த நடிகர் டேனியல் பாலாஜி காதல் கொண்டேன் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு சின்ன போலீஸ் ரோலாக பண்ணியிருப்பார். ஆனால் இந்த படத்தில் சூர்யா கூட ஒரு பெரிய எக்ஸ்டெண்டட் ரோல் மாதிரியே ஃபஸ்ட்டு படம் இந்த படம் தான். அவர் ஆக்டிங் இந்த படத்தில் வந்து ரிமார்க்கபிளாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பொண்டாட்டியை கொன்று ஒரு பாக்ஸில் போட்டிருக்காங்க. அந்த சீனில் வந்து அன்பு செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறதா இருக்கட்டும், அவர் போயிட்டு சூசைட் பண்ணுற சீனாக இருக்கட்டும். ஸோ வில்லன் பார்ட்டில் இருந்து அவங்கள எப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்றத செகண்ட் ஹாஃபில் காமிச்சிருப்பாங்க. இப்படிலாம் பண்ணுற வில்லன் வந்து என்ன பண்ணுறாங்க, மாயான்ற ஹீரோயினே தூக்கிடுறாங்க. இதை தூக்குனதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ எப்படி போய் காப்பாற்றுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷன், ஓகே மாயா இருக்காங்களா இல்லை செத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரியே ஒரு கன்ஃபியூஷனில் போகும். ஆனால் கிளைமேக்ஸை பார்த்தா அவங்க மூடி வச்சுட்டு ஓகே இனிமேல் நான் என் வேட்டையை தொடர்றேன் அப்படின்ற மாதிரியே போயிருப்பார். ஸோ இதை வச்சே வந்து மாயா இல்லை அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ சூர்யா ஜோதிகா இவங்க லவ் ஜர்னியும் இந்த படத்துலந்தான் ஒரு ப்ரொலாங்டாக வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படங்களும் வந்து ஹைலைட்டடாக இருந்தது. ஸோ இந்த படத்துக்கு 5 ஃபிலிம்ஃபேர் சவுத் அவார்ட்ஸும் கிடச்சிருக்கு, ப்ளஸ் 2 ஸ்டேட் அவார்டு கிடச்சிருக்கு. 2003 இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கலாம், ஆனால் 2004 இந்த படத்தை தெலுங்குலையும் ரீமேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2011 கன்னடத்துலேயும் ஹிந்திலையும் ரீமேக் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு சகப்போடு போட்டுச்சு அப்படின்றதான் சொல்லுவோம். எத்தனை பேருக்கு இந்த படம் பர்டிகுலராக பிடிக்கும், உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்லேயே சொல்லலாம். ப்ளஸ் கலைப்புலி எஸ் தானு அவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன பெட்டிஷன் என்ன சொல்கிறேன்னா, யார் யார் படமும் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க, ரீரிலீஸ் பண்ணுறீங்க, ஒய் நீங்கள் ஏன் காக்க ரிலீஸ் பண்ணலை, இதை சம்மந்தமாக நான் ரீக்ரியேஷனையும் கேட்கணும், ப்ளஸ் கமலா தேட்டர் ஓனரையும் கேட்கணும். அவங்க மனசு வச்சா இந்த படம் ரீரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பின் குறிப்பு, இந்த படம் டைட்டில் கார்டு எண்ட் ஆகும்போது ரிட்டன் டைரக்டட் பை கௌதம் அப்படின்றதான் போட்டிருந்தாங்க. ஏன்னா நான் அந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இந்த டைட்டில் கார்டை கவனித்தேன். இது வரைக்கும் நான் அதை பார்க்க கூட இல்லை. அதுக்கப்புறம் தான் கௌதம் மேனன் மாற்றிக்கிட்டார் போல இருக்குது. ஸோ எத்தனை பேர் இந்த படத்துக்கு ஃபேன்ஸாக இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சவுண்ட் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.